இந்த மாதிரி பூரி என்னைக்கு செய்ய போறேன்? ஒருத்தர போடுங்க, சாப்பிடுவாங்க. மறந்துடாத. ஓகே. பாத்தியா ஏன் ட்ரைனிங் பாத்தியா? போகணும்ல, இன்னும் சைட்டுக்கு போய் தான் வீட்டுக்கு போவேன். இதுதான் எங்களோட பூனை. மச்சான் ஒரு பார்த்தா போடா. ஓ சிறுத்தை மாதிரி இருக்கு, ஜாகுவார் மாதிரி இருக்குது. ஹே ஃப்ரெட் வ்ளாக்ஸ், மீண்டும் ஒரு வீக்கெண்ட் நாங்க வந்து வெளில கிளம்புறோம். இப்போ மணி வந்து 1 மணி ஆக போகுது. ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சோம் தூங்கி, நல்லா லேட் நைட் நல்ல படம் பார்த்துட்டு தூங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து கையில் என்ன டம்ளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன கோந்து தண்ணியா, பாதாம் பிசின் இல்லையா, பாதாம் பிசின் தண்ணி. அதாவது வந்து ஹீட் வந்து உடம்புல வந்து நல்லா குறையுமா, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுமா. ஸோ டெய்லி வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நிறையா சாப்பிட்றோம். ஆனால் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறது ஹெல்த் பெனிஃபிட்டாக தான் இருக்காது. ஏன்னா எப்படியும் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ அடிச்சு விட்டுருவோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து ஆதில் அப்படின்ட்டு நீங்க என்னோட பல வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஆதில் சபா அவனோட குழந்தை அஃபியா. அஃபியா அவங்க 3 பேரும் வராங்க. அஸ்வியா சாரி அதப்பா. ஸோ அவங்க வந்து 3 பேரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கறதுனால. ஸோ இப்போ வந்து அதுக்காண்டி நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ணி டின்னர் செம்மையா கிராண்டா ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதெல்லாம் இல்ல, நார்மலா வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த ஷாப்பிங்கும் லஞ்சும் பார்க்கலாம் வாங்க. கார் எங்க இருக்கு? ரொம்ப தூரமா? பாகுபலி, இதுக்கு பாகுபலி பிஜிஎம் போட்டு. யாரு இவன், யாரு இவன்? கிழிஞ்சிர போகுது. துணிதானேன்னு பார்த்தா நல்லா வேணும். எப்போல இருந்து 2 வாரம் 4 வாரம் ஆச்சா, நான் வந்து 3 வாரம் ஆச்சா, இப்போல இருந்து அது கிடக்கு. இருக்கேவா? போன வாரம் அந்த வெயிட் மிஷின் எடுத்து வச்சு. ஆமா, கார்லயே தான் இருக்கு. அல்ல ஏன் ஃபரீட் மாதிரி தயவு செஞ்சு யாரும் எந்த ஹஸ்பண்டும் இருக்க கூடாது, பொறுப்பே இல்ல. என்ன தம்பி என்னாச்சு? ஜிம்முக்கு போகாம சும்மா அந்த கதையை விட வேண்டியது. இந்த ஜிம் பரிதாபங்கள். நான் ஓட்டவா காரு? ஓட்டவா? அங்க ஓட்டு, பள்ளிவாசல் ஏரியா. எனக்கு லைசன்ஸ் இருக்கு. ஊர்ல பழைய பில்டிங் பாய்ஸ்லாம் நாங்க தங்கி இருந்தது. இதுதான் எங்க பள்ளிவாசல். ஃபுல்லா இருக்கு, அந்த பாக்ஸ்ல போடுறோம். ஓகே, போட்டாச்சா? போயிருச்சா ஃபுல்லாவே? ஒரே கவரா அப்படியே போட்டாச்சா? எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டேன். ஒரே கவரெல்லாம் போட முடியல. போட்டுறியா என்ன? படம் போட்டு இங்க அந்த கடைசி வரைக்கும், இந்த ரோடு வரைக்கும் போட்டு. இல்லையே, சரியில்லையே. நிஜமா தான். இந்த ரோடு எண்டு அப்படியே நேரா போயிட்டு லெஃப்ட் வளைஞ்சு அந்த மெயின் ரோடுக்குள்ள வர வரைக்கும், அது வரைக்கும் ஓட்டு, யாரும் வர மாட்டாங்க. மெயின் ரோடுக்கு எப்படி போவோம் நம்ம? நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி சார், இங்க புதுசா கேமரா வச்சிருக்கோம். இவ்வளவு பின்னாடி இருக்கு சீட் ஆட்டோமேட்டிக் பட்டன் இருக்கும் பாரு லெஃப்ட் சைட்ல.
ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது. டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. சாரங்க போஜன் இங்க வராத விளாகர்ஸே இல்ல. வெஜ் மீல்ஸ் இன்னைக்கு ஒரு புட்டி. இந்த மாதிரி பூரி என்னைக்கு செய்ய போறேன்? இன்னொரு தடவை போடுங்க, சாப்பிடுவாங்க. அப்படியா? நன்றி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்னது இது? ஆனியன் டொமேட்டோ சில்லி ஊத்தாப்பம். என்ன வேணும்? தேங்காய், தக்காளி சட்னி. தக்காளியா? வேணாம் வேணாம், இது கிரீன். கொஞ்சமா இருக்கா? A few moments later. பாருங்க, புர்கான் செருப்பு மாத்தி போட்டு சாரங்க போஜன்ல இருந்து வெளில வந்தா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா, கண்ணாடியில பாக்கும்போது தெரியுது செருப்பு மாத்தி. புர்காவை நல்லா ஃபேன்சியா போட்டு செருப்பு இப்படி போட்டு வந்தா ஊரே தான் பாக்கும். அதுக்கு என்ன அடிக்கிற? நான் ஏன் கவனிக்கலன்ட்டு என்ன ஏன்டா அடிக்கிறேன்? நான்வெஜ் சாப்பிடல, வெஜ் தான் சாப்பிட்டோம். வெஜ் தான் சாப்பிட்டோம். ஆனாலும் வயிறு ஃபுல்லா இருக்கு. எனக்கும் ஃபுல்லா ஆயிடுச்சு ஊத்தாப்பம் சாப்பிட்டு. இப்ப என்ன ஷாப்பிங் போகணுமா? சாப்பிட்டுட்டு மதியானம் சாயங்காலமா ஏன் போக கூடாது? வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் கீழே இறங்கு கெஞ்சணும். ஒய்ஃப் கூட தான் போவேன். நீ யார்ட்ட லைன்ல இருக்க? மச்சி இவன்டா. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். எங்கடா இங்க? நான் கூப்பிட இருக்கா தாடி ட்ரிம் பண்ண. தாடி ட்ரிம் பண்ணு டிஸ்கவரிக்கு தான் வருவியா நீ? பாய்ஸ் பார்க்க வந்தியா? இல்ல நிஜமா தாடி ட்ரிம் பண்ணதான் வந்து. அவன் யாருமே இல்ல, எங்கேயோ போயிட்டேன். காத்திட்டு வாயில என்னமோ இங்க இருக்கு பாரு. இருடி, நீ சிக்காமலா போ திரும்ப. சரி, ஓகே ஓகே, பை பை. எடுத்து மறந்துடாத. நான் ஓகே. வீட்டுக்கு தான் போறாராம். திவ்யா பாத்துக்கோ. பாத்தியா? டைம் என்ன? பாத்தியா ஏன் ட்ரைனிங் பாத்தியா? வீட்டுக்கு போகணும்ல, இன்னும் சைட்டுக்கு போய் தான் வீட்டுக்கு போவேன். 20 மினிட்ஸ்ல வீட்ல இல்லனா போன் அடி. 20 மினிட்ஸ்ல ஏரோப்ளேன்ல தான் போகலான்னு. மணியை நோட் பண்ணீங்க மக்களே. நல்லா வளர்த்திருக்கமா கொண்டாடிக்கேன். தேங்க்ஸ்ரா. பாய். இதுதான் வந்து நாங்க மட்டன் வாங்குற கடை. என்னென்ன லிஸ்ட் நான் சொல்லு. ஆண்டி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. 1 கிலோ ரொம்ப போனா போடாதீங்க. இந்தியன் மட்டன் 46 நல்லா பீஸ் போடுங்க. நம்ம ஊர் மாதிரி எடுத்து கூட உள்ள போட முடியாது. நம்ம ஊர் மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்துட்டே போட முடியாது. எல்லாத்தையும் இந்த கவர்ல போட்டு, அந்த கவருக்கு தனியா ஒரு பில்ல போட்டு வெயிட் பண்ணிட்டு ஷாப்பிங் டன். நேரா போயிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட். ரெஸ்ட் இஸ் மஸ்ட் நவ். ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல சரியான வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறமா எனக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு. எல்லா வேலையும் அப்படியே பண்ணி நீ ஆனா பண்ணும்போது அது பண்ணி இதுக்கு இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கூட அது செஞ்சாலே ஆகணும். நீ வந்து நின்னுகிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருப்ப. அப்போ உனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன், நீ கேட்கறதை எடுத்து கொடுத்துட்டு திரும்பி போய் அப்பாடான்ட்டு போய் உட்காருவல்ல. திரும்பி அப்ப இன்னொன்னு கேட்பேன். நான் அப்பாடான்னு உட்கார்றேனா? நீ உட்காருவ. அப்படி உட்காரும் போது அது கஷ்டம் இல்ல. ஆனா நான் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி கேட்ப பாத்தியா, அப்போ திரும்பி அதை எடுக்க போகும்போது தான் அது கஷ்டம். அந்த கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் புரியாது. பசங்க எங்களுக்கு எல்லாம் புரியும். சமைக்கிறவங்களோட கஷ்டமா இல்ல எடுத்து தரவங்க கஷ்டமா? அதுதான் கஷ்டம். நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. இதுதான் எங்களோட பூனை. மச்சான் ஐயமே ஒரு பார்த்தா போடா. ஓ சிறுத்தை மாதிரி இருக்கு. ஜாகுவார் மாதிரி இருக்குது.
நிறைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? ஸ்லிம்மா இருக்கும். என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லு. என்ன பண்ண போற? குருமா சால்னாவா? மட்டன் சால்னா என்ன ப்ராசஸ்? ஏதோ பண்ண போற. ஆதில் சபாக்கு புதுசா ஏதோ கொடுக்க போறோம். ஆதில் சபாட்ட நான் சொல்லிட்டேன். நானு எனக்கு சமைக்கலாம் வராது. அவங்களே ஆக்சுவலா டின்னருக்கு வரலன்னாங்க. திதி டின்னர்லாம் வேண்டாம், நாங்க ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வரோம், ஈவினிங் வந்துட்டு போயிடுறோம். நான் தான் இல்ல, நீங்க டின்னருக்கு தான் கண்டிப்பா வரணும்னு வலுக்கட்டாயமா வர வச்சு அவங்களுக்கு கொடுமை பண்ண போறப்போ சொல்லிட்டேன். சிம்பிளா பண்றேன் வாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல, ஆக்சுவலா நல்லா தான் பண்ணுவா. என்ன கொஞ்சம் லைட்டா யூடியூப் பார்த்து பண்ணி சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஆனா எப்படின்னா நார்மலா பண்ணா சூப்பரா பண்ணிடுவா. யாராவது இந்த கெஸ்ட் வராங்க, யாருக்காவது பண்றோம் அப்படிங்கும் போதுதான் சொதப்புவா. இனி என்ன பண்ண போறான்னு தெரியல, பாப்போம். மெட்ராஸ் சொல்லுவாங்க. கடைசியில சொல்லுவாங்க. வெளியே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட்மாஸ்பியர். திஸ் இஸ் அவர் பியூட்டிஃபுல் கார்டன். நானும் நல்லா ஜாலியாக என்ன பண்ணுவேன், இங்கேருந்து இவனுங்க விளாட்ற கிரிக்கெட்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஜாலியாக சின்ன பசங்க தானே, சண்டை போட்டு பானுங்க, அடிச்சு பானுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான கம்யூனிட்டிங்க இந்த டிஸ்கவரி கார்டன்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். ஐ லவ் திஸ் பிளேஸ். ஸோ மட்டன் சேர்க்க போகிறாங்க ரேஷ்மா. आदिल सबा अच्छा नहीं करते भी अच्छा है बोलो. ஓகே, அது வந்து நல்லா இல்லனா புரியுது. ஸோ என்ன சொல்ல வரானா, இவ்வளோ பண்ணி எஃபர்ட் எடுத்து இதெல்லாம் மேட்ரு கிடையாது, உங்களோட அந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு அப்படிங்கிறா. அது நடக்குமா என்னங்கிறத இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். காத்திருப்போம். இது ஒரு கடைக்கு போனேன், நொங்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குன்னாங்க, வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு நொங்கு சர்பத் போடலாம். மக்ரோனியை கொதிக்க அந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணோம்னா ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர். நான் இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டேன்னா, தலைக்கு ஆலிவேரா ஜெல் தேய்ச்சிட்டேன். ஏன்னா தலையில் ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால. இப்போ போயிட்டு குளிக்க பாருங்க. சரி, மக்ரோனி போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நெய் அப்படி தெரிஞ்சு வந்திருக்கு. அது ஒண்ணும் இல்லல. A few moments later. எப்படி இருக்கு? சாப்பிடுமா? செம்ம. நீங்க சாப்பிட்டு சொல்லு. சாப்பிட்டு பார்க்கவே இல்லையே. வாசனையிலே கும்முன்னு இருக்கு. சூப்பரா? நிஜமா? நிஜமா நல்லா இருக்கு. நம்பி சாப்பிடலாமா? நீங்க செய்யல, நான் செய்யல. ஐயோ, சிக்கு என்ன திடீர்னு இவ்வளவு சவுண்டு? சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங் ஆமாப்பா. இட்லி எப்படி இருந்தது? இட்லி பவர் அது. இட்லி சாப்பிட்டது இந்த வந்துருச்சு. இட்லி தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருக்கா அஸ்வியா. ஹோம் இட்லி நான் பண்ண ஹோம் இட்லி. அப்படியே இத ஃபர்ஸ்ட் வீட்ல செஞ்சதா? ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க இட்லி. Thank you बोलலாம். Thank you ரேஷ்மா அக்கா. இன்னைக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். மாமி ரேஷ்மா மாமி. இவ்வளவுனா உள்ள பசியில இருந்திருக்கும். இட்லி சாப்பிட்டதும் தெம்பு வந்துருச்சு. ஃபைனலி சக்சஸா? கிராண்ட் சக்சஸ். கிராண்ட் சக்சஸ். ஆதில் சபாவும் ரிவ்யூ நல்லா கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருக்குன்றாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன சொல்லு? கட் பண்ணி கொடுத்தது. அதேதான், ஆனியன் தக்காளி கட் பண்ணி கொடுத்தல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு?
எவ்வளவு கிறிஸ்பா நீ கேட்ட மாதிரி மெலிசா நல்ல வேலை அப்படி அது நடக்கல. கடைசியா வந்துட்டு போயிருப்பீங்க. இனிமேல வீட்டுக்கே போறாரா? என்னது ஒரு சாப்பாடு 2 பரோட்டா, பெரிய பரோட்டா. 3வது இட்லி சாப்பிடுறேன். 3ஆ 4ஆன்னு தெரியல. 4வது இட்லி. 4 இட்லி 2 பரோட்டா. இப்போ இன்னைக்கு நைட் அவுட்டிங் கூட்டு போனோம். சாப்பிட்ட சாப்பாடு தூக்கம் வருது. படுத்து தூங்கணும்னு நாளைக்கு காலைல 12 மணிக்கு எந்திரிப்போம். அப்ப கூட்டு போறேன். நான் கடைசி வரைக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும்ல. இல்ல லேடிஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதையாவது எதுல இழுத்து விட்டுறாரு. என்ன இவ்வளவு சும்மா பாக்குறாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ். நாங்க வந்து சூப்பரான பரோட்டா இட்லி சாப்பிட்டு ஆதில் சபா அஸ்வியா கூட இட்லி சாப்பிட்டு ஹாப்பியா போறாங்க. நிஜமா நினைச்சு பார்க்கல இவ்வளவு சூப்பரா வரும்ட்டு. எப்பவுமே ரேஷ்மா வந்து சூப்பரா செய்வா. ஆனா கெஸ்ட் வரும்போது சொதப்பிடுவா. இந்த தடவை கெஸ்ட் வரும்போதும் சொதப்பாம சரியான டேஸ்ட். பாய் பாய் எல்லா. see you guys. டாடா.